So dear student, quadratic equation second part, square root based question. Square root varum illaya, for example, so this kind of question. Yesterday ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா, அந்த வீடியோ பார்க்காம இருந்தால் இதை பார்க்கறதுனால ஒரு யூஸும் கிடையாது. சரியா, ஸ்டாப் பண்ணிவிட்டு quadratic equation வீடியோ 1 பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் சால்வ் பண்ண ஈஸியாக வரும். ஓகேவா? சரி, என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ரூட் பேஸ்டு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக போகலாம். ஃபஸ்ட்டு பாரு, ஆக்சுவலாக ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்ஆர் வேல்யூ இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் எடுக்கணுமா, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் எடுப்போம். ஸோ வி ஃபைண்ட் ப்ளஸ் நம்பர், ஸோ -5√3 அண்டு பிஆர் வேல்யூ வாட் எவர் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் தான், மைனஸ் இருந்தால் மைனஸ் தான் எடுப்போம். எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா, எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது யூஸ்வலாக என்ன பண்ணணும், இனி 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணால் -42 வரணும். சேம் 2 நம்பர் ஆட் பண்ணும்போது -5√3 வரணும். அதுதான் கண்டிஷன். ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த நம்பர் மஸ்ட் பி √3. இதில் ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் மஸ்ட் பி √3. ஸோ √3 3 வருமா, √3 தானே வரும். 3 இன்ட்டு வாட், 3 எதால் மல்டிப்ளை பண்ணால் 42 வரும். 14 3 சார். அதர்வைஸ் என்ன பண்ணலாம், 3 இன்ட்டு வாட்டு தானே 42. இப்போ அந்த 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இங்கே என்ன நம்பர் வருன்றதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 14 சார். 3 √3 வேல்யூ, 42 வந்து பிஆர் வேல்யூ. இப்போ இங்கே இருக்கிற அந்த 14 ஃபேக்டரைஸ் பண்ணணும். 14 ப்ராடக்ட் பண்ண 42 வரணும், ஆட் பண்ண 5 வரணும் இல்லையா. பட் சம் ஆஃப் த வேல்யூ வர மாதிரி பார்த்துங்க. 7 2 சார். ஸோ ஒன் நம்பர் 7, அனதர் நம்பர் 2. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ண மைனஸில் வரணும், ஆட் பண்ணாலும் மைனஸில் வரணும். ஸோ எனி ஒன் ஆஃப் த நம்பர் மைனஸில் வரணும் இல்லையா. ஸோ இங்கே தான் மைனஸ் போடணும். சப்போஸ் +5 இருந்தால் மைனஸ் இங்கே யூஸ் பண்ணலாம். இப்போ செக் பண்ணுங்கள், √3 வருமா, 3 2 சார் 6. ஓகே, -7 6 சார் 42, -42 வந்துடுச்சா. இப்போ ப்ளஸ் பண்ணணும், அப்ளை பண்ணி பாருங்களேன். -7√3 + 2√3 திஸ் ஈக்குவல் டு -5√3 தானே வரும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் என்ன பண்ணலாம், இப்போ சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம எஸ்ஆர் பிஆர் எடுப்போமா. தி ஈக்குவேஷன் x² + 5x √3 தானே வரும். 5x மைனஸ் இந்த 42 3ஆல் டிவைட் பண்ணு. √3 இல்லையா, டேக் 3. ஸோ 14 திஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிடு. ஓகேவா? ஆஸ் யூஷுவல் எஸ்ஆர் வேல்யூ -5 அண்டு பிஆர் வேல்யூ -14. 14 வர பாசிபிள் என்ன, 7 2 சார், அண்டு 5 வரும். பட் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸில் வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் வரணும். இனி ஒன் ஆஃப் த நம்பர் தானே மைனஸில் இருக்கணும். கிரேட்டர் நம்பர் மஸ்ட் பி மைனஸ். இப்போ √3 அப்ளை பண்ணிங்க. √3 அப்ளை பண்ணுங்க. சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அது அப்படியே ரிவர்ஸில் பண்ணியிருக்கோம் நம்ம. அது இதுதான் ஈஸி. இங்கே இருக்கிற நம்பர் வாட் எவர் நம்பர் இதால் இங்கே டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணி பிஆர் வேல்யூ எடுத்துடணும். சப்போஸ் ஒரு டிவைசிபிள் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி மாடலும் ஒரு மாடல் பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? இங்கே பாருங்களா. அப்போது இது என்ன பண்ணணும், இப்போ ஆக்சுவலாக y² - 8y ப்ளஸ் இந்த 30 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 15 திஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? கன்வெர்ட் பண்ணிவிடு, ஈஸியாக வந்துடும். ஸோ எஸ்ஆர் வேல்யூ +8 ஆஸ் யூஷுவல் பிஆர் வேல்யூ +15. 8 வரணும், 15 வரணும். பாசிபிள் என்ன வரும் இப்போது, 5 3 சார், 3 5 சார், எனிதிங் சொல்லாமா. 3 5 சார் 15, 3 5 ஆட் பண்ண 8 வருமா. இப்போ யூஸ் பண்ண √2, இப்போ யூஸ் பண்ணிவிடு. சரி, இதுதான் பெஸ்ட்டு மெத்தட், ஈஸி மெத்தட் இது. ஓகேவா? ஸோ அகெயின் கம் டு கொஸ்டின் நவ். இந்த ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ணுது ஃபஸ்ட்டு. Okay, so the first question,
என்ன பண்ணணும் ஆக்சுவலாக எழுதும்போதே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் இந்த 3ஆல் 42 டிவைட் பண்ணுங்களேன் 14 திஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிடுச்சா? நவ் SR வேல்யூ minus 5 and PR value minus 14. So now X value as usual 7 2s are 14, but multiply panna minus la varna, add panna minus varna, both are any one of the number minus varnama. So minus 7 into 2 minus 14 minus 7 into 2 add பண்ணும்போது minus 5 வருமா? இப்போ அந்த root 3 apply பண்ணீங்க. So what is the X value? Minus 7 root 3 2 and root 3. Okay, இதுதான் first solve பண்ணது. Again next இந்த equation y square minus 8y plus இது 38 2 ஆல் டிவைட் பண்ணுங்களா 15 வருமா? this equal to 0. இங்க root value இருக்கு பாருங்க 2 மட்டும் root 2 தானே வரும், ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணோம் இல்லையா அது. so SR value plus 8 and PR value 15 plus 15. so possible y's value 5 3s are 15, 5 plus 3 8. plus minus la correct இருக்கா? இப்போ அந்த root 2 இருக்குல்ல, இப்போ அப்ளை பண்ணிடுங்க root 2 and root 2. so we got x value and y value. இப்போ as usual compare பண்ணணும். ஓகேவா? so this is இதை compare பண்ணும்போது definitely இது மைனஸ் நம்பர் ஆப்போசிட் 2 நம்பர் ப்ளஸில் இருக்குது. ஸோ மஸ்ட் பி லெஸ். அகெயின் இதை கம்பேர் பண்ணுறோமா? இதை கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், இங்கே 5 இருக்குது 2 இருக்கு இல்லையா, லெஸ் தானே வரும். அண்டு இங்கே 2 root 3 இருக்கா, இங்கே 3 root 2 இருக்குது. இப்போ லெஸ் வருமா மோர் வருமா? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லெஸ் தானே வரணும், பிகாஸ் இங்கே 2 தானே இருக்குது, அங்கே 3 இருக்கு இல்லையா. சரி, சப்போஸ் உங்களுக்கு ஐடியா வரல அப்படின்னா யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், root 2 வேல்யூ 1.414 டேக் 1.4 தட் இஸ் சஃபிஷியன்ட். அண்ட் root 3 வேல்யூ 1.732 1.7 வச்சுங்களேன். செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த ரூட் வேல்யூ வேணுமோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணி பார்த்தா போதும். ஸோ இது 2 into 1.7 5.1 வருமா? I mean 17 to 34 3.4. This is 3 into 14 3s are 42 4.2. So 3.4 4.2 லெஸ் தானே வரணும். உங்களால் கெஸ் பண்ண முடியல, அந்த கேஸில் மட்டும் அப்ளை பண்ணி பார்த்துங்க. ஸோ எக்ஸும் ஒய்யும் கம்பேர் பண்ணும்போது வாட் ஷுட் பி த கன்க்ளூஷன் ஆஃப் எக்ஸ் மஸ்ட் பி லெஸ் தென் ஒய் வேல்யூ. எக்ஸ் மஸ்ட் பி லெஸ் தென் ஒய் வேல்யூ. இதனுடைய பேசிக் தான் பிகினிங்கில் சொன்ன பாருங்க. எப்படி ஈக்குவேஷன் ஏன் 14 வந்தது, ஃபஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண இல்லையா, அதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணு. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். ஓகே, இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணோம், ஐ மீன் செகண்ட் கொஸ்டின் நம்பர் 2. ஓகேவா? அண்டு எஸ்ஆர் வேல்யூ டைரெக்டாக எடுத்துக்கலாமே. எஸ்ஆர் வேல்யூ -4 அண்டு பிஆர் வேல்யூ இந்த 63 3ஆல் டிவைட் பண்ணுங்களேன் 21 வருமா? ஸோ பிஆர் வேல்யூ 20. அதர்வைஸ் நான் ஃபஸ்ட்லேருந்து எழுதிடுறேன் உங்களுக்கு. அது டைரெக்டாக ஷார்ட்டாக அப்படி தான் பண்ணணும். ஆக்சுவலி இது என்ன பண்ணணும், ஆக்சுவலி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 63 3ஆல் டிவைட் பண்ண 21 திஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஆஸ் யூஷுவல் சால்வ் பண்ணுங்கள். எஸ்ஆர் வேல்யூ -4 அண்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு -21. எக்ஸ் வேல்யூ 7 3s are 21, பட் மைனஸில் வரணும் இல்லையா, -4. ஸோ எனி ஒன் ஆஃப் த நம்பர் மஸ்ட் பி மைனஸ், பட் கிரேட்டர் நம்பர் மஸ்ட் பி மைனஸ். -7 இன்ட்டு -3 மல்டிப்ளை பண்ணால் -21 வருமா? -7 3 ஆட் பண்ண -4. இப்போ ரூட் 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ரூட் 3 சப்ஸ்டியூட் எக்ஸ் வேல்யூ -7 ரூட் 3 அண்டு ரூட் 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு திஸ் ஈக்குவேஷன் y ஸ்கொயர் மைனஸ் 18y ப்ளஸ் 90 இருக்கு இல்லையா, 18ல் டிவைட் பண்ண 5 வந்துடும்.
I mean root 2 divide பண்ணுங்க இந்த 90 2 ஆல் divide பண்ண 45 வரும். This is equal to 0. root 2 ஆல் தான் divide பண்ண 18 இல்ல root 2 ஆல் divide பண்ண ஓகேவா. So now SR value plus 18 and PR value 45. So 18 வரணும் 45 வரணும் 15 3s are 45 சொல்லலாமா. Therefore y's value 15 3s are plus minus எல்லாம் கரெக்டாக இருக்கா. எஸ் 15 3s are 45 ப்ளஸில் வரணும் 15 3 ஆட் பண்ணாலும் ப்ளஸில் 18 வரணும். நவ் root 2 அப்ளை பண்ணுங்க root 2 and root 2. So y's value 15 root 2 and 3 root 2 ஓகேவா. இப்போ கம்பேர் பண்ணோமா. however இது மைனஸில் இருக்குங்க opposite 2 number ப்ளஸில் இருக்குது. this must be less than compare with opposite 2 number ஓகேவா. இப்போ செகண்ட் நம்பர் கம்பேர் பண்ணும்போது இதை கம்பேர் பண்ணால் லெஸ் this less but compare with this number இங்கே 3 root 3 இருக்கா அங்கே 3 root 2 தானே இருக்குது. so this must be greater. so one value less than other value greater than opposite and there is no definite conclusion. so what should be the answer number relation cannot be determined, which means x may be less than y or x may be greater than y. இதுவா அதுவான டெஃபினட்டாக சொல்ல முடியாது. அந்த நம்ம சுச்சுவேஷன் ஆன்சர் 5 செலக்ட் பண்ணணும். can't be determined. whatever choice number may differ, there is no definite relation between x and y. அந்த கேஸில் cannot be determined. relationship between x and y can't be determined. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3. now 18 as usual சால்வ் பண்ணுங்களேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணிங்க 18x square minus 13x plus 14x 7 ஆல் டிவைட் பண்ணுங்களேன் 2. 14ல் 7 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 வந்துடும் ஓகேவா. now SR value plus 13 ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருக்கணும் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இருக்கணும் பார்த்தோம் இல்லையா. அண்ட் PR value as usual type 2ல் பார்த்தோம் பாருங்க yesterday 36. so now x value 36 வரணும் 13 வரும் 36 9 4s 12 3s கூட சொல்லலாம் பட் 13 வராதா. say 9 4s 36. சிம்பிள்ஸ் கரெக்டாக இருக்கா. ப்ளஸ் பண்ண மல்டிப்ளை பண்ணாலும் ப்ளஸில் வரணும் ஆட் பண்ணாலும் ப்ளஸ். ஸோ போத் ஆர் ப்ளஸ் நம்பர் கரெக்டாக. இப்போ root 7 அப்ளை பண்ணுங்களேன். பட் டிவைடட் பை 18 யூஸ் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் root 7 by 2 comma 2 root 7 by 9. ஆப்போசிட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிவிட்டு இதை கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்களேன். ஸோ ஓகே இப்போது 9 6 வேல்யூ root 6 வந்து 6 டிவைட் பண்ண ஃப்ராக்ஷனில் தானே வருது. எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பண்ண முடியல இல்லையா. இந்த மாதிரி கேஸில் நீங்கள் என்ன பண்ணணும். as usual ப்ராடக்ட் ஆஃப் த வேல்யூ எடுக்கும்போது இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்க. தட் இஸ் 32 into 9/6 32 into 9/6. so now 3 3s are 2 3s are 16 2s are 32 வருமா. so 48. இங்கே இருக்கிற நம்பரால் யூஸ் பண்ணி டிவைட் பண்ண முடியலன்னா as usual மல்டிப்ளை பண்ணிட்டு பண்ணி ஆல்வேஸ் மேட்ச் ஆகும் ஓகேவா. ஸோ now write this number 32y square minus 19x plus 48 this equal to 0 48 ஓகேவா. இந்த 32 எழுதணும் மல்டிப்ளை பண்ணாலும் எழுதணும் அது. ஸோ now SR value plus 19 but PR value 48 because multiply ஃபஸ்ட்லேயே பண்ணிட்டோம் இல்லையா. ஃபஸ்ட்டே மல்டிப்ளை பண்ணி so take only 48. now x value that is y's value 16 3s are 48 வருமா. 16 plus 3 19 ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுதா. ஸோ now root 6 அப்ளை பண்ணுங்க. root 6 and root 6 as usual divided by 32 யூஸ் பண்ணுங்க.
So now this is cancel பண்ணிடலாமா 1 by 2 வருமா so root 6 by 2 comma this is 3 root 6 by 32 தான் இப்போ கம்பேர் பண்ணுங்களேன் இங்கே 7 by root 2 தானே இருக்குது 7 by 2 I mean root 7 by 2 தானே இருக்குது ஆப்போசிட் கம்பேர் பண்ணி பாருங்களேன் இது என்னவா இருக்கணும் ஆக்சுவலாக லெஸ்ஸாக இருக்குமா கிரேட்டாக இருக்குமா பாருங்கள் 7 by 2ன்னு போட்டோட 3.5 வருமா இது 3 தானே வரும் ஆக்சுவலி செக் பண்ண கிரேட்டர் நெக்ஸ்ட் நம்பரோட செக் பண்ணுங்கள் பாசிபிள் என்ன வரும் தட் இஸ் ஆல்சோ இங்கே 3.5 இருக்கா இது பெரிய நம்பராக இருக்குது இப்போ டிவிசிபிள் பை 32 தானே வருது அப்போ இந்த வேல்யூ லெஸ் தானே வரும் நீங்கள் 3 into 6 18 by 32 போட்டு கம்மியாக இருக்குது பாருங்கள் ஸோ கிரேட்டர் root 7 by 2 ஆப்போசிட் கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் அதர்வைஸ் நீங்கள் root 6 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்ளை பண்ணி பார்க்கணும் நெக்ஸ்ட்டு இது 14 by 9 போட்டோட லெஸ் தென் 1 வருமா பட் இங்கே செக் பண்ணும்போது இது செக் பண்ணும்போது மஸ்ட் பி கிரேட்டர் தான் ஓகேவா கிரேட்டர் தானே வரணும் பட் நெக்ஸ்ட்டு செக் பண்ணும்போது பாருங்கள் இங்கே 2 இருக்கா இது கூட செக் பண்ணும்போது பாருங்கள் லெஸ்ஸாக இருக்குது பாரு ஆட்டோமேட்டிக்காக அது பிகாஸ் 14 by அங்கே 18 by வருது இல்லையா ஸோ 1 நம்பர் லெஸ் வருது அதர் நம்பர் கிரேட்டர் வருது அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும் cannot be determined எக்ஸ் can't be determined சொல்லணுங்க அது உங்களுக்கு இது மேட்ச் ஆகலை இது ஈஸியாக எங்களால் சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் root 7 நம்பர் மல்டிப்ளை பண்ணணும் 9 into root 7 வேல்யூ 2.7 வரும் இல்லை 6 கூட எடுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக 2.6ன்னு எடுக்கலாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு பை 18 போட்டு பார்க்கணும் சரி அதெல்லாம் வேண்டாம் மேக்ஸிமம் அப்படியே கெஸ் பண்ண பாருங்கள் டைரெக்டாக கெஸ் பண்ண பார்த்துரு ஓகேவா ஆன்சர் cannot be determined ஓகேவா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4th ஸோ திஸ் ஆல்சோ ஆக்சுவலி 10 8 டிவிசிபிள் ஆகலை பாருங்கள் divisible ஆகல இல்லையா ஸோ நவ் 5x square plus 4x plus 5 8s are 40 by 4 ஸோ ஆன்சரும் ஐ மீன் 10 யூஸ் பண்ணும் ஸோ 40 by 10 போடும்போது ஆன்சர் 4 மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 10 பண்ணுங்க 4 this equal to 0 so now SR value minus 4 and PR value 4 தான் again நீங்கள் மல்டிப்ளை பண்ணக்கூடாது ஃபஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணிட்டோம் இல்லை செகண்ட் டைம் மல்டிப்ளை பண்ண வேண்டாம் ஸோ now X value 2 sir 2 sir 4 வருதா 2 plus 2 4 வருது இல்லையா பட் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸில் வரணும் ஆட் பண்ணால் மைனஸில் வரணும் போத் ஆர் மைனஸ் வருது அப்போ டிவைடட் பை என்ன பண்ணணும் ஆக்சுவலாக இங்கே இருக்கு பாருங்கள் டிவைடட் பை 5 யூஸ் பண்ணுமா இப்போ அந்த ரூட் 10 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரூட் 10 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பை 5 ஆக்சுவலி போத் ஆர் சேம் வேல்யூ தான் ஸோ டேக் எனி ஒன் ஆஃப் த வேல்யூ இதான் ஒன்று எடுத்தால் போதும் போத் ஆர் சேமாக தானே இருக்குது ஸோ டேக் எனி ஒன் ஆஃப் த வேல்யூ ஓகே தென் கம் டு செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே ரூட் இல்லை மிடில் நம்பர் ரூட் இல்லை எஸ்ஆர் வேல்யூ ஸோ நவ் எஸ்ஆர் வேல்யூ minus 5 அண்டு பிஆர் வேல்யூ ரூட் 3 வருமா ரூட் 3 தானே வரும் நெக்ஸ்ட்டு 4 2s are 8 -8 வருமா 8 3s are 24 -24 ஓகே மிடில் நம்ம எஸ்ஆர் வேல்யூ ப்ளஸில் இருக்குது மைனஸ் எடுத்துட்டோம் ரூட் 3ங்க 3 2s are -6 6 4s are 24 வந்துடுமா ஸோ நவ் வைஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 8 3s are 24 ஓகேவா நவ் ரூட் நம்பர் இல்லை there is no root value பட் டிவைடட் ப்ளஸ் மைனஸ்லாம் கரெக்டாக இருக்கா நோ greater number must be minus because multiply பண்ணா -24 வரணும் add பண்ணா -5 வரணும் அப்படின்னா -10 -8 தான வரும் greater number must be minus so now apply பண்ணுங்க divided by 4 root 3 divided by 4 root 3 ஓகேவா இப்போ கம்பேர் பண்ணும்போது there is no relation between 2x and y value relationship இல்லையா இப்போ வேற வழியே இல்லைங்க அப்ளை பண்ணி தான் பார்க்கணும் so now minus 2 into root 10 approximate 3 சொல்லலாமா by 5 that is minus 6 by 5
minus 1.2 minus 1.2. next இது cancel பண்ணிடலாம். இது cancel பண்ணிட்டா minus 2 by root 3. okay, and இது வேறு ஆப்ஷனே இல்லைங்க, இது அப்படியே தான் வருது, 3 by 4 root 3. இனி இப்போ எதை கம்பேர் பண்ண முடியுமா பாருங்கள்? நோ. ஸோ இப்போ எக்ஸாக்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் சொல்ல முடியும். இதில் ஒரு பாசிபிள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் மைனஸ் இருக்கா, இது கூட கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக லெஸ்ஸு தான் வரும். பிகாஸ் இது மைனஸ் வேல்யூ ஆப்போசிட்டு ப்ளஸ் வேல்யூ. ஸோ இது சம்மந்தமாக வி நோ நீட் டு வரி. அவாய்ட் அவர் மைனஸ் தானே வரணும், ஐ மீன் லெஸ் தானே வரணும். நாங்கள் மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லெஸ் வந்துடுச்சா. பட் இயர் ஆல்சோ மைனஸ் சொல்லும்போது இதனுடைய வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? அந்த வேல்யூ போட்டு தான் பார்க்கணும் நம்ம. மீனிங் மைனஸ் அப்புறம் போட்டுக்கலாம். 2 by root 3. root 3 வேல்யூ 1.7. ஸோ 20 by 17 வருமா, 1.17 something வரும். ஸோ திஸ் வேல்யூ minus 1.1. So however minus 1.2 1.1 which is greater. minusல value greater and the I mean number greater and the value less தான் வரும் actually. so minus 1.2 minus 1.17 compare பண்ணும்போது must be less. so overall conclusion x is less than y. x is less than y. okay வா? whatever answer choice என்ன relevant select பண்ணீங்களா. next ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், இல்லை ஒவ்வொன்றும் ஒரு மாடல், டிஃப்ரெண்ட் மாடல், நாட் சேம் மாடல். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஆர் வேல்யூ வி ஃபைண்ட் மைனஸ் வேல்யூ. கரெக்டாக? இந்த மைனஸ் தான் கன்சிடர் பண்ணணும். இந்த மைனஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ் பார்க்கக்கூடாது, பிகாஸ் விதின் ப்ராக்கெட் தானே அது. ஸோ ப்ளஸ் 8 ப்ளஸ் ரூட் 3. இயராப்டர் இந்த ப்ளஸ்ன்னு போட வேண்டாமே, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் தானே எடுக்கணும். ஸோ இக்னோர் தீஸ், இதை மறந்துடுங்க. மைனஸ் இருக்குது, ப்ளஸ் எடுத்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிஆர் வேல்யூ 2 4s are 8 root 3. இதெல்லாம் ஈஸியாக தாங்க இருக்கும். தட் இஸ் வாட் ஷுட் பி த எக்ஸ் வேல்யூ. மல்டிப்ளை பண்ணால் 8 root 3 வரணுமா, ஆட் பண்ணால் 8 ப்ளஸ் root 3 வரணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த வேல்யூ மஸ்ட் பி 8 root 3 but divided by 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஸ்ஆர் வேல்யூ 6 ப்ளஸ் 2 root 3 and product of the value must be 4 3s are 12 root 3. so x value must be, I mean y's value must be 6 comma 2 root 3. immediately plus minus la correct ah, both are positive value thane, correct ah irukka, but finally divided by 3 use பண்ணு. ஸோ now டேரெக்டாக இதை கம்பேர் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். திஸ் வேல்யூ 4 வந்துடுமா, திஸ் இஸ் 2 வரும். இதை கம்பேர் பண்ணால் மஸ்ட் பி கிரேட்டர். பட் நெக்ஸ்ட் நம்பர் கம்பேரிசன் தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும் இல்லையா? இதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணி தாங்க பார்க்கணும். இப்போ இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணு. இதை கம்பேர் பண்ணும்போது இதை கம்பேர் பண்ண கிரேட்டர். ஸோ இந்த நம்பர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்களா. ரூட் 3 வேல்யூ how much வரும், 1.7 by 2, that is 17 by 20, 0.85 வரும். சரி, 0.8 something வரும், வாட் எவர். ஸோ எப்படி இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட், இதை கம்பேர் பண்ண கிரேட்டர் வந்துடுச்சா? ஓகேவா? இதை கம்பேர் பண்ணும்போது லெஸ்ன்னு வருது பாருங்க. 2 இருக்குது, இங்கே 0.85 தான் லெஸ்ன்னு வருது. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த வேல்யூ கம்பேர் பண்ணுறதுனால ஒரு யூஸுமே இல்லை. பிகாஸ் ஆன்சர் எப்படியா இருந்தாலும் என்னவா இருக்க போகுது, லெஸ் தென் கிரேட்டர் தென் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக cannot be determined தான் ஆன்சர் வரப்போகுது. தட்ஸ் ஆல். ஸோ 1 by 1 பாருங்கள், எல்லாத்தையும் ஒரே டைமில் பார்க்காம 1 by 1 மேட்ச் பண்ணி பார்த்துங்களேன். எக்ஸ் மஸ்ட் பி, தட் இஸ் can't be determined, cannot be determined or can't be determined போட்டுங்க ஆன்சர். திஸ் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
again SR value minus, we find minus value, so take it as plus value. இந்த மைனஸ் தாங்க பார்க்கணும், இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ 4 ப்ளஸ் ரூட் 13 அண்டு PR value 2 2s are 4 and root 13 1 3. So x value, what should be the x value? 4 and root 13 divided by 2 and by 2. Immediate plus minus la correct irukka? Yes, correct irukka. Next SR value 18 plus 5 root 13 and PR value 90 varuma, 90 and root 13. So y's value must be 18 comma 5 root 13. Multiply panna 90 varnuma, 90 root 13 correct ah irukku parungala, but divided by 10 by 10. Okay va? இதை டைரெக்டாக செக் பண்ண முடியுமா? இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு root 13 by 2. So second சேமாக இருக்கா? So however this is we can say 2, this is we can say 1.8. ஸோ எப்படி செக் பண்ணாலும் இது செக் பண்ணிங்கன்னா கிரேட்டர், அது செக் பண்ண கிரேட்டர். பட் நெக்ஸ்ட் நம்பர் செக் பண்ணும்போது லெஸ்ஸாக மோரான்னு தெரிஞ்சால் ஆன்சர் டிசைட் பண்ண முடியும் இல்லையா? both are same தானே, root 13 by 2 root 13 by 2 தான் இல்லையா? ஸோ root 13 வேல்யூ 3.6 by 2, ஸோ 1.8 வரும். if this is 1.8 this also 1.8 தான். ஸோ இந்த பிளேஸில் 1.8 இருக்கா? ஸோ கம்பேர் பண்ணும்போது இது கம்பேர் பண்ண கிரேட்டர், இதை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல். ஸோ ஓவரால் வாட் இஸ் த கன்க்ளூஷன் நவ்? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். ஓகேவா? ஸோ இதாங்க ஸ்கொயர் ரூட் பேஸ்டு கொஸ்டின் இதான் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு வீடியோ இருந்தால் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஓவரால் போயிடும். அகெயின் ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோவில் எஸ்பிஐ சம்மந்தமாக லிங்க்லாம் காமிச்சேன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ரெடி ஆப்ஷன் இருக்கும் பாருங்களேன். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் 5 தட் இஸ் 500 கொஸ்டின், தெர் ஆர் 500 கொஸ்டின். அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டால் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் 5 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஃபார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளரிக்கல் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு இதுவே ரொம்ப அதிகம். சரியா? இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.